இந்த படத்தோட ஹீரோ வந்து 4 டோர் தந்து பார்த்தா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டோர் வந்து உள்ள தந்து பார்த்தா போறாரு. அந்த டோருக்குள்ள போனா அவர் வந்து பார்த்தா படிக்கிறாரு. படிச்சு முடிச்சு ஒரு வேலையில போய் தந்து பார்த்தா சேர்றாரு. அந்த வேலை வந்து பார்த்தா சுத்தமாகவே தந்து பார்த்தா பிடிக்கல. மேனேஜர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். அதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த வேலையை விட்டுட்டு திரும்ப வெளில தந்து வந்துடுறாரு. 2வது இருக்க டோர் தந்து பார்த்தா சூஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து அவர் ஒரு ஸ்கில் கற்றுக்கிறாரு. ஸ்கில் கற்றுக்கிட்டு அவர் வந்து பார்த்தா ஒரு கேஃபே மாதிரி தந்து பார்த்தா வைக்கிறாரு. வச்சு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது பார்த்தா கல்யாணம் தந்து ஆகுது. பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தா இவரோட பணக்கான ஒரு ஆள் கிடச்சோன்னு தந்து பார்த்தா இவரை விட்டுட்டுன்னு தந்து அந்த பொண்ணு தந்து போயிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தா வெக்ஸ் ஆகிட்டு திரும்ப அந்த டோரை விட்டு வெளில வந்து 3ஆவதா இருக்க டோருன்னு தந்து பார்த்தா போறாரு. அந்த டோருக்கு போய் தந்து பார்த்தா அவர் வந்து ஏகப்பட்ட இந்த கல் இறக்குற வேலைலாம் தந்து பார்த்தா பார்த்துட்டு தந்திருக்காரு. செம்மையா சம்பாதிக்கிறாரு. அந்த காசு எல்லாமே எடுத்துட்டு போய் தந்து பார்த்தா சரக்கு தம்மு அப்படி சொல்லிட்டு தந்து செலவு பண்ணிட்டு தந்து இருக்காரு. இதுல வந்து அவர் ஃபுல்லுமே தந்து அழிஞ்சு போய் உடம்பு தந்து வீணா போய் ஹாஸ்பிட்டல்ல தந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு வந்து பார்த்தா 4வது டோரை தந்து சூஸ்ன்னு தந்து பண்றாரு. அந்த டோர் வந்து பார்த்தா ரொம்ப லாங்காக தந்து பார்த்தா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் மாத்திரத்துக்கு வேற டோரே தந்து கிடையாது. நல்லதோ கெட்டதோ இந்த டோர்ல தான் பார்த்தா அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கணும்.